Harry Potter and the Deathly Hallows, Chapter 9, Part 2, A Place to Hide. ஹெர்மாயினி அந்த ஆப்ளிவியேட் மந்திரத்தை போட்ட உடனே டொலஹாவோட கண்கள்லாம் அப்படியே அன்ஃபோக்கஸ்டாக ட்ரீமியாக மாறிடும். பிரில்லியன்ட் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு ஹெர்மாயினியோட ஷோல்டரில் சூப்பர்ன்ற மாதிரி கிளாப் பண்ணிகிட்ருப்பான். அந்த இன்னொன்று ஒரு டெத் ஈட்டரையும் அந்த வெயிட்ரஸோட மெமரியையும் வைப் பண்ணிடு, நானும் இந்த இடத்த கிளியர் பண்ணிடுறோம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. கிளியர் பண்ண போகிறோமா அப்படின்னு ரான் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்ருப்பான். ஏன்னா அந்த ஹோல் இடமே பாதி டெஸ்ட்ராய் ஆகி போய் கிடக்கும். ஏன் அப்படின்னு அவன் கேட்பானா. அவங்க 3 பேரும் எந்திரிச்சக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, இந்த இடமே ஏதோ பாம் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான். ஓ சரி ஓகே அப்படின்னு ரான் சொல்லிவிட்டு ரானும் ஹாரியும் சேர்ந்து அந்த இடத்தவே கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்ருப்பாங்க. லைக் அவங்களோட மந்திரக்கோலை வச்சு மேஜிக் போட்டு கிளியர் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் ரான் அவனோட மந்திரக்கோலை அவனோட பாக்கெட்குள்ளேருந்து எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பான். ஹெர்மாயினி, நீ என்னோட பழைய ஜீன்ஸை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பானா. ஓ ஐம் சாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிவிட்டு இப்போ அந்த வெயிட்ரஸ் அங்கே கிடந்தாங்களே அவங்கள அங்கேருந்து இழுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த விண்டோ கிட்ட தான் கிடப்பாங்களா, ஸோ அவங்கள அங்கேருந்து இழுத்துட்டு வந்துட்டுருக்கோம் உள்ளுக்குள்ளே. ஒன்ஸ் அந்த கஃபேவை அவங்க முன்னாடி இருந்த மாதிரி கிளியர் பண்ணக்கப்புறம் அந்த 2 டெத் ஈட்டரையும் இழுத்துட்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு டேபிளில் ஒருத்தரை ஃபேஸ் பண்ணிட்டு உட்கார்ற மாதிரி உட்கார வச்சுருவாங்க. ஆனால் இவனுங்க நம்மளை எப்படி கண்டுபிடிச்சானுங்க அப்படின்னு ஹெர்மாயினி அவனுங்க 2 பேரையுமே பார்த்துட்டு கேட்டுட்ருக்கோம். எப்படி இவனுங்களுக்கு நம்ம இங்கே இருக்கோன்னு தெரிஞ்சுது அப்படின்னு அது கேட்டு அப்படியே திரும்பி ஹாரியை பார்க்குமா. ஒருவேளை ஸ்டில் அந்த ட்ரேஸ் இன்னும் மேலே இருக்கோ ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்ருக்குமா. அப்போல்லாம் இருக்க சான்ஸே இல்லை அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான். 17 வயசு ஆன உடனே அந்த ட்ரேஸ் அப்படியே பிரேக் ஆயிரும், அதுதான் சட்டம். அடல்ட் மேலெலாம் ட்ரேஸை போட முடியாது அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பானா. மேபி 17 வயசு ஆனவங்க மேலேயும் அந்த ட்ரேஸை போடுற மாதிரி அந்த டெத் ஈட்டர்ஸ் ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்ருக்குமா. கடந்த 24 மணி நேரமாக ஹாரி எந்த ஒரு டெத் ஈட்டர்ஸ் பக்கத்துலேயும் இல்லையே, ஸோ யாருனால அப்படி அவன் மேலே ட்ரேஸை போட்டிருக்க முடியும் அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா. ஹெர்மாயினி எதுவுமே பதில் சொல்லாது. ஹாரிக்கு இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா, லைக் ஏதோ அவன் ஒரு கண்டாமினேட்டடான பர்சன் மாதிரி ஃபீல் பண்ணுவான். டெத் ஈட்டர்ஸ் கரெக்டாக அவனை கண்டுபிடிச்சி வராங்களே அதுக்காக. அப்போது என்னால் மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுண்ணா, உங்களாலையும் என் பக்கத்தில் இருக்கிறனால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுண்ணா, ஏன்னா ஆப்வியஸாக நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றதை கண்டுபிடிச்சிருவாங்களே, ஸோ அப்படின்னு அவன் பேசிகிட்ருப்பானா. நம்ம எங்கேயும் பிரிஞ்சுலாம் போக போகிறது கிடையாது ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி ஃபர்மாக சொல்லிடும். நம்ம மறைஞ்சிருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சேஃபான பிளேஸ் நமக்கு வேணும், அதை யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் கொடு அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. கிரிமால்டு பிளேஸ் அப்படின்னு ஹாரி கேட்பானா. ரானும் ஹெர்மாயினியும் ஷாக் ஆயிடுவாங்க. சில்லியாக பேசாத ஹாரி, ஸ்னேப்னால அங்கே வர முடியும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. பட் அங்கே நிறையா ஜிங்ஸஸ்லாம் அவருக்கு எதிராக போட்டு வச்சுருக்காங்கன்னு ரானோட அப்பா சொன்னார். அண்ட் அப்படியே அது ஒர்க் ஆகலைனாலும் அதில் என்ன பிரச்சனை, எனக்கு இந்த நேரத்தில் அந்த ஸ்னேப்பை பார்க்கணுன்னு தான் நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு ஹாரி எரிச்சலாக சொல்லிட்டு இருப்பான். பட் அப்படின்னு ஹெர்மாயினி பேச வருமா. ஹெர்மாயினி, அங்கே இல்லைன்னா வேறு நம்ம எங்கே போக, நமக்கு இருக்கிற நல்ல சான்ஸ் அது மட்டும்தான். ஸ்னேப்பாச்சும் ஒரே ஒரு டெத் ஈட்டர் தான், நம்ம இப்படி வெளியில் சுற்றிட்டு இருந்தோன்னா நிறையா டெத் ஈட்டர்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஹெர்மாயினினால் இதுக்கு மேலே ஆர்கியூ பண்ண முடியல. கஃபேயோட டோரை அன்லாக் பண்ணிகிட்ருக்குமா. ரானும் அந்த டெலிமினேட்டரை யூஸ் பண்ணி திரும்ப அந்த கஃபேல வெளிச்சத்தை கொண்டு வருவான். ஹாரி அந்த 3 பேரும் மேலேயும் அவன் போட்ட ஸ்பெல்லை ரிவர்ஸ் பண்ணிட்டு இருப்பானா. அவங்க 3 பேரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மாயினி 3 பேருமே நின்ன இடத்துல சுற்ற ஆரம்பிச்சிருவாங்களா. அடுத்த செகண்ட் அவங்க ஒரு இருட்டுக்குள்ளே அப்படியே வேனிஷ் ஆயிடுவாங்க. இப்போ கண்ணை திறந்து பார்ப்பாங்களா. அவங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கிற ஒரு சின்ன ஒரு பழைய ஒரு ஸ்கொயர் முன்னாடி அவங்க நின்றுட்டுருப்பாங்க. அங்கே நிறைய உயரமான பில்டிங்ஸ்லாம் இருக்குமா. நம்பர் 12 கிரிமால்டு பிளேஸும் இவங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஏன்னா டம்பிள்டோர் சீக்ரெட் கீப்பராக இருந்த போதே இவங்க 3 பேர்கிட்டையுமே அந்த இடத்த ஷேர் பண்ணியிருப்பார்ல, அதனால தான் ஸ்டில் அவங்களுக்கு இந்த இடம் நல்லாவே விசிபிளாக தெரியுது. அவங்க 3 பேரும் சுற்றி அந்த இடத்துல யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணிப்பாங்க, யாராவது இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்களான்னு. யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவங்க வேகமாக அந்த கிரிமால்டு பிளேஸோட அந்த என்ட்ரன்ஸ் டோர் இருக்கும்ல, அங்கே போயிட்டு ஹாரி அவனோட மந்திரக்கோலை எடுத்து அந்த டோரில் டேப் பண்ணுவானா. வரிசையாக செயின்லாம் அப்படியே ரிமூவ் ஆகுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுட்ருக்கும், அந்த கிளாட்டர் சத்தம் கேட்டுட்ருக்கும். அடுத்த செகண்ட் அந்த டோர் ஓப்பன் ஆயிரும். அவங்க வேகமாக உள்ளே போயிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இவங்க உள்ளே வந்த உடனே அங்கே இருக்கிற ஓல்டு ஃபேஷன்டு கேஸ் லேம்ப்ஸ்லாம் எரிய ஆரம்பிச்சிடுமா. இப்போ தான் அந்த இடத்துல வந்து வெளிச்சம் வீசுமா.
ஹாரி பார்ப்பான். அவனுக்கு இந்த இடம் எப்படி ஞாபகம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்தது. ஒரு மாதிரி அமானுஷ்யமாக எக்கச்சக்க ஸ்பைடர் வெப்ஸு, அங்கே இருக்கிற படிக்கட்டில் ஃபுல்லாக அந்த இங்கே வாழ்ந்த அந்த ஹவுஸ் ஹெல்ப்ஸோட தலையெல்லாம் அடித்து வச்சுருப்பாங்களே, அது சிரியஸோட அம்மாவோட போர்ட்ரேட்டை கன்சீல் பண்ணியிருக்கிற அந்த நீளமான டார்க் கர்டைன்ஸு, இதெல்லாம் ஹாரிக்கு எப்படி ஞாபகம் இருந்ததோ அப்படியே தான் இப்போவும் இருக்கும். ஆனால் என்னென்னா, அங்கே ட்ரோலோட காலில் செஞ்ச அம்பர்லா ஸ்டாண்டு மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது கீழே விழுந்து கிடந்துருச்சு. ஏதோ டாங்ஸ் அதை தட்டி விட்டா எப்படி கிடக்கும் அந்த மாதிரி கிடந்துச்சா. யாரோ இங்கே வந்துட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி அதை கையை காமிச்சு சொல்லிட்டு இருக்கோம். ஸ்னேப்புக்கு எதிராக போட்டு வச்சிருக்கிற அந்த ஜிங்ஸஸ் எல்லாம் எங்கே அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பானா. மேபி அது அவர் வந்தால் தான் ஆக்டிவேட் ஆகுமோ என்னமோ அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. பட் ஸ்டில் அவங்க 3 பேரும் அந்த கதவுக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க, அந்த வீட்டுக்குள்ளே போகாமல் பயந்துட்டு. சரி, நம்மளால இங்கே நின்றுட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அந்த என்ட்ரன்ஸ் டோர்லேருந்து ஒரு ஸ்டெப் கால் எடுத்து முன்னாடி வைப்பானா. செவரஸ் ஸ்னேப் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். மேடை மூடியோட வாய்ஸ் இருக்கும்ல, அது அந்த இருட்டிலேருந்து வந்துட்டுருக்குமா. அவங்க 3 பேருமே பயத்தில் அப்படியே ஜம்ப் பண்ணிடுவாங்க. நாங்கள் ஸ்னேப்பில் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். பட் அவன் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கோல்டாக இருக்கிற ஏர் அவனோட வாய்க்குள்ளே போகிற மாதிரி இருக்குமா. அவனோட நாக்கு இருக்குல்ல, அது சுருள ஆரம்பிச்சிடும் அவனோட வாய்க்குள்ளேயே. அவனால் பேசவே முடியாது. பக்கத்தில் ரானுக்கும் ஹெர்மாயினிக்கும் அவங்களுக்கும் அதே மாதிரி தான் நடக்குமா. தென் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே அது நார்மல் ஆயிரும். ஸ்னேப்புக்காக மேடை போட்டு வச்சுருந்த அந்த டங் டையிங் கர்ஸ் போல் அப்படின்னு ஹெர்மாயினி திக்கிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கோம். ஹாரி இன்னொன்று ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைப்பானா. அப்போது சடனாக அந்த ஹாலோட எண்டு இருக்கும்ல, அங்கேருந்து அங்கே கார்பெட் விரிச்சிருப்பாங்களே, அங்கேருந்து ஏதோ ஒரு உருவம் அப்படியே எந்திரிச்சிரும். பார்க்குறதுக்கு நல்ல உயரமாக இருக்கும், தூசி கலரில் இருக்கும், டஸ்ட்டு கலரில் இருக்கும், பார்க்கவே ரொம்ப மோசமாக இருக்குமா. ஹெர்மாயினி சரியாக கத்திரும், பயங்கரமாக அலற ஆரம்பிச்சிடும். மிஸ்ஸஸ் பிளாக் இருக்காங்களே, சீரியஸ் பிளாக்கோட அம்மா, அவங்களும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க போர்ட்ரேட்டை பொத்திருந்த அந்த கர்டைன்ஸ்லாம் ஓப்பன் ஆயிருமா. அவங்க பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த கிரேயாக இருந்துச்சுல அந்த உருவம், அது இப்போ இவங்கள பார்த்து பயங்கர ஸ்பீடாக வந்துட்டுருக்குமா. அப்படியே பறந்து வந்துட்டுருக்கும். அந்த உருவத்துக்கு நல்லா நீளமாக முடி இருக்கும், நிறைய தாடி இருக்கும், அதோட ஃபேஸே அப்படியே ஒட்டி போயிருக்கும், சதையே இல்லாமல் இருக்கும். அது ஹாரியை பார்த்து அதோட மந்திரக்கோலை உயர்த்துமா. நோ அப்படின்னு ஹாரி சரியாக கத்துவான். நோ, அது நாங்கள் இல்லை, நாங்கள் உங்களை கொல்லலை அப்படின்னு அவன் பயங்கரமாக கத்துவானா. அந்த கொல்லலை அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஃபிகர் இருக்குல்ல, அது அப்படியே எக்ஸ்ப்ளோட் ஆயிரும். அது வெடிச்சதில் அங்கே ஃபுல்லாக தூசியாக கொட்டுமா. இவங்க 3 பேருமே பயங்கரமாக இருமிட்டு இருப்பாங்க. அவங்க கண்ணுக்குள்ளெல்லாம் அந்த தூசி போயிடும், அவங்க கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துட்டுருக்கும். ஹாரி திரும்பி பார்ப்பானா, பார்த்தா ஹெர்மாயினி கீழே உட்காந்துரும் அதோட தலைமையில கையை வச்சுட்டு. ரானை திரும்பி பார்ப்பானா, ரானோட உடம்பு ஃபுல்லாக நடுங்கிக்கிட்டு இருக்கும். ஆனாலும் அவன் கீழே குனிஞ்சு ஹெர்மாயினியோட ஷோல்டரில் தட்டி கொடுத்துட்ருப்பான். இட்ஸ் ஆல்ரைட், இட்ஸ் ஆல்ரைட், அது போயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. அங்கே மிஸ்ஸஸ் பிளாக் இன்னும் பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. மட் பிளட்ஸ், அசிங்கம் பிடிச்சவங்க, கேவலம் பிடிச்சவங்க, மட்டமானவங்க அப்படின்னு பயங்கரமாக அவங்க கத்திக்கிட்டு இருப்பாங்களா. வாயை மூடுங்க அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்திட்டு அவனோட மந்திரக்கோலை அவங்கள பார்த்து பயங்கரமாக அவன் வேவ் பண்ணுவானா. அந்த கர்டைன் வேகமாக அவங்களோட போர்ட்ரேட்டை க்ளோஸ் பண்ணிடும். அது அப்படின்னு ஹெர்மாயினி பயந்துட்டே அமைதியாக சொல்லிட்டு இருக்குமா. ரான் ஹெர்மாயினிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான் மேலே எந்திரிக்கிறதுக்கு. ஆமாம், ஆனால் உண்மையாகவே அது அவர் கிடையாது, ஜஸ்ட் ஸ்னேப்பை பயமுறுத்துறதுக்காக அப்படின்னு ஹாரி சொல்லுவான். இதெல்லாம் ஒர்க் ஆகிருக்குமா அப்படின்னு ஹாரி யோசிப்பான். ஏன்னா ஸ்னேப்பு உண்மையான டம்பிள்டோரையே கொலை பண்ணவர். அவர்லாம் இதை பார்த்துட்டு சும்மா கேஷுவலாக அதை பர்ஸ்ட் அவுட் பண்ணிட்டு நடந்து போய்கிட்டே இருந்திருப்பார்ல அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான். தென் அவன் முன்னாடி நடந்து போவானா, பின்னாடியே ஹெர்மாயினியும் ரானும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்களா. பாதி தூரத்தில் அவங்க போனும்போது, இருங்க நம்ம இன்னும் கொஞ்சம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பெட்டர் செக் பண்ணிப்போம் அப்படின்னு ஹெர்மாயினி அமைதியாக சொல்லிட்டு அதோட மந்திரக்கோலை உயர்த்தி ஹோமேனம் ரிவேலியோ அப்படின்னு சொல்லுவான். எதுவுமே அங்கே நடக்காது. நீ ரொம்ப ஷாக்கில் இருக்க ஹெர்மாயினி அப்படின்னு ரான் கைண்டாக சொல்லுவான். இப்போ நீ போட்டியே, அது எதுக்கு, அது என்ன மந்திரம் அப்படின்னு ரான் கேட்பானா. இங்கே நம்மளை தவிர வேறு எந்த ஹியூமனாவது இருக்காங்களான்னு ரிவீல் பண்ணுற மந்திரம், இங்கே வேறு யாரும் இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். நம்ம மேலே போகலாம் வாங்க அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு மாதிரி பயந்துட்டே சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போக ஆரம்பிச்சிடுமா. ரானும் ஹாரியும் ஹெர்மாயினியை ஃபாலோ பண்ணிவிட்டு மேலே போக ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ட்ராயிங் ரூம் இருக்கும்ல, அதுக்கு தான் அவங்க போவாங்க. ஹெர்மாயினி அதோட மந்திரக்கோலை அசைக்குமா. அங்கே இருக்கிற அந்த பழைய கேஸ் லேம்ப்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் இப்போ தீ எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு பயங்கரமாக குளிரிட்டு இருக்குமா. அங்கே இருக்கிற சோஃபாவில் போய் அதோட 2 கையும் அதோட ஷோல்டரில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்குமா. ரான் போய் அங்கே விண்டோஸில் கர்டைன்ஸ் இருக்கும்ல, அதை நல்லா க்ளோஸ் பண்ணிகிட்ருப்பான் ஹெர்மாயினியை பார்த்துட்டு. தென் வெளியில் பார்த்துட்டு,
யாரும் இங்கே இல்லை, நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வரல போல அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே ஹாரி பயங்கரமாக கத்திடுவான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு ரான் வேகமாக ஓடி வருவானா. ஹாரிக்கு அந்த தழும்புல வலி பிச்சு எடுத்துட்டு இருக்கும். அவன் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஷேடோவை பார்ப்பானா. அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு இருக்கும். அவன் ஃபீல் பண்ணுவான், அந்த கோவத்தை சரியாக அவன் ஃபீல் பண்ணுவான். அது அவனோட கோவம் இல்லைன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். பட் அந்த ஃபீலிங் அவனோட உடம்புக்குள்ள எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி பாஸ் ஆகிட்டு இருக்கும். நீ என்ன பார்த்த அப்படின்னு ரான் வேகமாக ஓடி வந்து கேட்டுட்டு இருப்பான். அவனை எங்கள் வீட்டில் நீ பார்த்தியா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருப்பானா. இல்லை, எனக்கு கோவமாக ஃபீல் ஆச்சு, அவன் பயங்கர கோவத்தில் இருக்கான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ஒருவேளை அவன் பரோவில் தான் இருக்கானோ அப்படின்னு ரான் சத்தமாக கேட்டுட்ருப்பான். நீ வேறு எதையாவது பார்த்தியா, அவன் யாருக்காவது சாபம் கொடுத்துட்ருக்கானா அப்படின்னு ரான் கத்திட்டு இருப்பானா. இல்லை, எனக்கு கோவமாக மட்டும்தான் ஃபீல் ஆச்சு, எனக்கு என்னன்னு புரியல அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. அவன் கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இதில் ஹெர்மாயினி வேற ரொம்ப பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிருவோம். உன்னோட தழும்பா திரும்பவுமா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த கனெக்ஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு நான் நினச்சேன் அப்படின்னு ஹெர்மாயினி பயத்தில் கத்திட்டே இருக்குமா. க்ளோஸ் ஆகிதான் இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு ஹாரி அவனோட வாய்க்குள்ளே சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா ஸ்டில் அவனுக்கு அந்த வலி இன்னும் பயங்கரமாக இருக்கும் அவனோட தழும்புல. அவனால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. அவன் எப்பப்பெல்லாம் அவனோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணுறானோ அப்பப்பெல்லாம் இது ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. எனக்கு என்னமோ அப்படிதான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. அப்போ உன்னோட மைண்டை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கோம். ஹாரி, டம்பிள்டோர் இந்த கனெக்ஷன் இருக்கவே கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரு. எப்போவுமே உன்னோட மைண்டை க்ளோஸ் பண்ணியே வை அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டே இருந்தாரு. இதுக்கு தான் நீ அந்த அக்ளுமென்சியை யூஸ் பண்ணணும். இல்லைனா வால்டமோட் திரும்ப பொய்யா இருக்கிற படங்களெல்லாம் உன்னோட மைண்டுக்குள்ளே விதைச்சிட்டு இருப்பான். ஹாரி, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஹெர்மாயினி கத்திட்டு இருக்குமா. எனக்கு ஞாபகம் இருக்குது, தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரி எரிச்சலோட சொல்லிட்டு இருப்பான். பல்ல கடிச்சிட்டேன்னா அவனுக்கு அங்கே பயங்கரமாக வலிச்சிட்ருக்கும் அவனோட தலையே. பட் அதை விட ரொம்ப மோசமானது என்னன்னா, வால்டமோட் இதை பண்ணி தானே போன தடவை இவங்களை ட்ராப் பண்ணி அதுதானே சீரியஸோட இறப்புக்கு காரணமாச்சு. அதை யோசிக்கும் போது ஹாரிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டிருக்கும். இதை ஏன்டா இவங்க கிட்ட இப்போ சொன்னோம் அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். டக்குன்னு அந்த ரூமில் வேற பக்கமாக திரும்பி பார்த்துட்டு இருப்பான், இவங்களோட கண்களை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக. அப்போது ஹெர்மாயினி சடனாக பயங்கரமாக கத்திருமா. ஹாரி வேகமாக அவனோட மந்திரக்கோலை எடுத்துகிட்டு திரும்பி பார்ப்பான். என்னன்னு பார்த்தா அந்த டிராயிங் ரூமோட விண்டோ இருக்கும்ல, அது வழியாக சில்வர் கலரில் இருக்கிற ஒரு உருவம் உள்ளுக்குள்ளே வந்துட்டுருக்கும். இந்த டிராயிங் ரூம்குள்ளே வந்துட்டுருக்கும் அந்த ஜன்னல் வழியாக. அவங்க 3 பேர் முன்னாடியும் அது இப்போ லேண்ட் ஆகுமா. வீசல் உருவம் அதில் தெரியும். அது இப்போது ரானோட அப்பாவோட வாய்ஸில் பேச ஆரம்பிக்கும். ஃபேமிலி சேஃப், இதுக்கு ரிப்ளை பண்ண வேணாம், நம்மளை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்ரனஸ் அப்படியே டிசால்வ் ஆயிரும். ரான் ஒரு மாதிரி நிம்மதி பெருமூச்சு விட்டு ஒரு மாதிரி அழுது சந்தோஷப்படுவாங்களா, அந்த மாதிரி லைட்டாக சவுண்ட் விட்டு அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துருவான் நொந்து போய். ஹெர்மாயினி வேகமாக ரானோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இட்ஸ் ஓகே அவங்க யாருக்கும் எதுவும் ஆகலை, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. ரான் பாதி சிரிச்சுட்டே ஹெர்மாயினி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிப்பான். ஹாரி, ஐ எம் சாரி அப்படின்னு ரான் இப்போ சொல்ல வருவானா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். இன்னும் அவனுக்கு தலை பயங்கரமாக வலிச்சிட்ருக்கும். அது உன்னோட ஃபேமிலி, அஃப்கோர்ஸ் நீ ஒரிடாக தான் இருப்ப, நானாக இருந்தாலும் அப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. இப்போ அவனுக்கு அப்படியே ஜின்னி ஞாபகம் வரும். நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அவனோட தழும்பில் இப்போது பெயின் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ரீச் ஆயிருமா. அப்போது ஹெர்மாயினி ரொம்ப நொந்து போய் அமைதியாக, எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குது, நான் ஸ்லீப்பிங் பேக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நம்ம எல்லாரும் இன்றைக்கி இந்த ரூம்லேயே படுத்துக்கலாமா அப்படின்னு அது கேட்டுட்ருக்கோம். கேம்பிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல ஸ்லீப்பிங் பேக்ஸ், அதை ஹெர்மாயினி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதோட குட்டி பேக்கில் வச்சு. ரான் ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் ஹாரினால் அந்த பெயின் கூட இதுக்கு மேலே அவனால் ஃபைட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னு ஹாரி நினச்சிட்டு பாத்ரூம் அப்படின்னு அவன் அமைதியாக சொல்லிட்டு வேகமாக அந்த ரூம்லேருந்து அவன் வெளியில் போயிட்டுருப்பானா. அவன் போய் பாத்ரூம் டோரை தான் ஓப்பன் பண்ணுவான். அப்படியே அவன் கீழே விழுந்துருவான் ஃப்ளோரில். அவனுக்கு இப்போ பயங்கரமான உச்சக்கட்ட கோவம் அவனோட ஆன்மாவே ப்ரோசஸ் பண்ணிட்டு இருக்கும். அப்போ அவன் ஒரு நீளமான ரூமை பார்ப்பான். அங்கே ஃபயர் லைட்டில் மட்டும்தான் அந்த வெளிச்சம் வந்துட்டு இருக்குமா. அந்த மிகப்பெரிய பொன்னிற தலைமுடி வச்சுருந்த அந்த டெத் ஈட்டர் இருக்கான்ல, அவன் இப்போ அந்த ஃப்ளோரில் கிடப்பான். வள்ளியில் துடிச்சிட்டு இருப்பான், பயங்கரமாக அலறிட்டு இருப்பான். அவனுக்கு முன்னாடி ஒல்லியாக இருக்கிற ஏதோ ஒரு உருவம் மந்திரக்கோலை நீட்டிட்டு நின்றுட்டு இருக்குமா. கீழே கிடக்கிற அந்த டெத் ஈட்டரை பார்த்து நீட்டிட்டு நின்றுட்டுருக்கும். அப்போது ஹாரி அப்படியே ஹை பிச்சுட்டு ஒரு மாதிரி கோல்டாக இருக்கிற இறக்க குணமே இல்லாத ஒரு வாய்ஸில் பேச ஆரம்பிப்பான். போதுமா ரவுல், இல்லைனா இதை என் பண்ணிவிட்டு என்னோட நாகினிக்கு உன்னை சாப்பாடாக கொடுக்கவா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா அந்த ஹாரி பாட்டர் திரும்ப எஸ்கேப் ஆயிட்டான்றதை சொல்கிறதுக்கு என்னை கூப்பிட்ருப்ப. ட்ராக்கோ,
ரவுலுக்கு ஒழுங்காக பாடத்தை போகட்டு, இல்லைன்னு வச்சுக்கோ நீ என்னோட கோவத்துக்கு பலிகடாயிருவ அப்படின்னு அவன் பயங்கரமாக கத்துவானா. ஃபயர் பிளேஸில் எரிஞ்சிட்ருக்கிற நெருப்பில் அங்கே நின்றுட்டுருக்கிற அந்த ஒல்லியான உருவத்தோட ஃபேஸ் தெரியுமா, அது பாயிண்டடாக இருக்கும். அவ்வளோ பயந்து போய் அவ்வளோ வெளுத்து போய் இருக்கும். ரொம்ப ஆழமாக இருக்கிற தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் வந்த மாதிரி ஹாரி பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்ப்பானா. அவன் அந்த பாத்ரூமில் இருக்கிற மார்பிள் ஃப்ளோரில் அப்படியே காலெல்லாம் நல்லா அகட்டி வச்சுட்டு அப்படியே படுத்து கிடப்பான். அவன் இப்போ எந்திரிச்சு உட்காருவானா. மால்ஃபாயோட ஒட்டி போன அவ்வளோ பயத்தில் இருக்கிற அவனோட ஃபேஸ் ஹாரியோட கண்களில் அப்படியே நிற்கும். ஹாரிக்கு இப்போ பார்த்ததை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மாதிரி இருந்தது. வால்டமோர்ட் டிராக்கோவை எப்படிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு அவனுக்கு நினைக்கும் போதே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. புகழுக்கும் டாமினேஷனுக்கும் ஆசைப்பட்டு இப்படி ஒரு அரக்கங்கிட்டக்க அவங்களோட பிள்ளையவே அவங்க இப்படி பறி கொடுத்துட்டாங்க. அதுதான் உண்மை. பெற்றவங்க செஞ்ச தப்புனால இப்போ அங்கே ஒரு சின்ன பையன் அவஸ்தைப்பட்டுருக்கான். ஏன்னா நம்மளே பார்த்துருப்போம் ஆரம்பத்தில் இருந்தே லூஷியஸ் மேல்ஃபாய் என்ன மாதிரி இருக்காரு, அவங்க குடும்பமே எவ்வளோ மோசமான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு. அப்போது அங்கே வளர்கிற பிள்ளைங்க என்ன மாதிரி இருக்குங்க, அவங்க என்னதான் நல்ல பையனாக நல்ல பொண்ணாக வளரணும்னு நினச்சானோ அந்த என்விரான்மெண்ட் வந்து அவங்கள அப்படி வளர விடாது. ஆனால் இப்போது மால்ஃபாய்க்கெலாம் பாருங்கள், அவன் சின்ன பையன் தானே, அவனுக்கு 17 வயசு தான் ஆகுது. அந்த ஏஜ்லலாம் நம்ம என்ன நினைப்போம், நம்ம பேரண்ட்ஸை பெருமைப்பட வைக்கணும் அந்த மாதிரி தான் நினைப்போம். அதே மாதிரி தான் ஆப்வியஸாக டிராக்கோவும் நம்ம அப்பாவை பெருமைப்பட வைக்கணும், நம்ம அப்பா நம்மளை நினச்சி பெருமைப்படணும்னா நம்ம வால்டமோர்ட் கிட்ட தான் போகணும், நம்மளை வால்டமோர்ட் டெத் ஈட்டராக சேர்த்துக்கணும், அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பெருமை அப்படின்ற மாதிரி தானே டிராக்கோ இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தான். ஏன்னா அந்த ஹோல் குடும்பமே அப்படி தான் நினைக்குது. வால்டமோர்ட் கிட்ட டெத் ஈட்டராக போய் ஜாயின் பண்ணுறதா அவங்க ரொம்ப மிகப்பெரிய பெருமை மாதிரி நினைக்கிறாங்க. பட் அதனால இப்போ அவஸ்தைப்படுறது அவங்க பிள்ளை தான். அந்த மேஜிக்கல் கம்யூனிட்டியில் மிகப்பெரிய ஆளாக இருக்கணும், நம்ம தான் டாமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஆசைப்பட்டு இப்போ அவங்க பிள்ளையும் அவங்க இழந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. லூஷியஸ் மேல்ஃபாயும் நார்சிசா மேல்ஃபாயும் அவங்க வீட்லேயே அந்த அரக்கன் வந்து உட்காந்துட்டு எல்லா அராஜகமும் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டிராக்கோவை நினச்சி பார்க்கும்போது ஹாரிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா. அப்போது இந்த பாத்ரூம் டோருக்கு வெளியில் ஏதோ சத்தம் கேட்டுட்ருக்குமா. ஹாரி பயந்துருவான். என்னன்னு பார்த்தா ஹெர்மாயினியோட வாய்ஸ் வெளியிலேருந்து வந்துட்டுருக்கோம். ஹாரி உனக்கு உன்னோட டூத் ப்ரஷ் வேணுமா, நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்ருக்குமா. யா கிரேட் தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரி வந்து அவனோட வாய்ஸை கேஷுவலாக வச்சுக்க ட்ரை பண்ணி பேசிகிட்டு இருப்பான். இதோட சாப்டர் 9 A Place to Hide முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 10 Creatures Tale வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye tales by Winnie.